ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சம்மர் ட்ரிங்க் வாட்டர்மெலன் ஜூஸ். இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். நான் இப்போ மிக்ஸி ஜாரில் நான் இங்கே சீட்ஸோடு எடுத்து வச்சுருக்க வாட்டர்மெலனை நான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சீட்ஸ் எதுவும் எடுக்க தேவையில்லை, நம்ம சீட்ஸோடையே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டில் வடிகட்ட தான் போகிறோம். ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 3லேருந்து 4 மின்ட் லீஃப் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளேவருக்கும் வாட்டர்மெலனுக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும், சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சுகர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்து நம்ம அடிச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கோம். இப்போ அடிச்சிட்டு வந்தாச்சு. இதை ஃபுல்லாக நம்ம கண்டிப்பாக இதை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம லீஃப்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம குடிக்கும் போது நம்ம வாயில் படும். இதை நல்லா கம்ப்ளீட்டாக நீங்கள் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த இந்த ஜூஸை நான் ஜூஸ் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் நான் வாட்டர்மெலன் சீட்ஸ் எடுத்துகிட்டு நான் க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சும்மா ஒரு அழகுக்காகவும் நம்ம குடிக்கும் போது வாயில் கடிப்படுறதுக்காகவும் இதை நான் வாட்டர்மெலனை ஆட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாட்டர்மெலனை க்யூபாக கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ரிஃப்ரெஷ்மெண்ட்டான இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் மூவிஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.